28ஆம் அதிகாரம் கடைசி 3 வசனத்தில், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கணுமா. அடுத்து ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் அப்படிங்கிறார். அப்போ இயேசு என்னெல்லாம் கற்பித்து கொடுத்தாரோ, என்ன உபதேசத்தை ஃபாலோ பண்ண சொன்னாரோ அதை அவங்க ஃபாலோ பண்ணும்படி, அதை அவங்க பின்பற்றும்படி நம்ம சொல்லணுமா. இப்படி செய்கிறவங்க தான் உண்மையான ஊழியக்காரனா. அதை தான் பவுலும் செய்தான். சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க நான் தீர்மானித்தேன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்து சிலுவை உபதேசம் தான் ரட்சிக்கப்படுறவர்களுக்கு பலனா, கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாக இருக்கிறான். அடுத்து நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். இப்படி ஊழியம் செய்கிறவன், இயேசுவுக்கு ஊழியம் செய்கிறவன், இயேசுவுக்கு சாட்சியாக இருக்கிறவன், இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துகிறவன், தேவன் இருக்கிற இடத்துல அவன் இருப்பானா. அதை தான் நம்ம மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். இப்படி தேவ நீதியை செய்யக்கூடிய ஊழியக்காரனை பார்த்து அவர் சொல்வார், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, உம்முடைய எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி அப்படிப்பார். அடுத்து ஒருவன் எனக்கு இப்படி ஒருவன் ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனப்படுத்துவார். எப்படி கனப்படுத்துவார்?